விருச்சிக ராசிக்கு அடுத்து வர இந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலவையான பலனாக தாங்க இருக்குது. அதாவது சாதகமான விஷயம் இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த காலத்தில் அவசரப்பட்டு பெரிய முடிவு எடுக்கிறதுலாம் வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழிலோ வியாபாரமோ பண வருமானமோ ஒரு குடும்பத்திலேயோ உடம்புலையோ எந்த பாதிப்பும் இல்லை. ஒரு சில விஷயம் மட்டும்தான் கவனம் கொடுத்துக்கணும். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு வழிபாட்டை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி பார்க்குறப்ப விருச்சிக ராசிக்கு நீ வர்ற 15 நாள் எதெல்லாம் சாதகம் எதெல்லாம் கவனம் கொடுத்துக்கணும், இந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம்லாம் என்னென்ன, இதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதாவது விருச்சிக ராசிக்கு இந்த நேரம்லாம் சிறப்பாக இருந்தால் கூட கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக தாங்க. சில காலமாக விருச்சிக ராசிக்காரங்க மனசுலையும் சரி வாழ்க்கையிலையும் சரி பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சல்ல தான். இவங்கெல்லாம் நம்ம ஆளு, நம்மளை கைவிட மாட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் உயிரை நம்புனீங்களோ அவங்க தான் மிகப்பெரிய ஆப்பை வச்சுருப்பாங்க. முதுகுல குத்தன கதையெல்லாம் கொஞ்சம் அதிகம் தாங்க உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். கையில் காசு தங்கினதே இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் உங்கள் காசு போனதான் மிச்சம். இந்த நேரத்தில் கடைசியாக உங்கள் மேலேயே தப்பு சொல்லி பழி சுமத்தக்கூடியவங்க அதிகம்தான். சுற்றி 4 பேர் இருந்தாலும் மனசில் ஒரு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஒரு உணர்வு, நமக்குன்னு உண்மை யாரும் இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சரியாக தூங்க விடாமல் பண்ணுது. என்னதான் உசுரை கொடுத்து உழைச்சிருந்தாலும் அதுக்கான பலனோ அங்கீகாரமும் சரியாக கிடைக்கல. ஏன்டா இந்த வேலையை தொழிலை செய்கிறோன்னு சில நேரம் வெறுத்தெல்லாம் போகிறீங்க. அந்த நேரம் கொஞ்சம் ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் பதிவு வச்சுக்கணுங்க. யாரோ 4 பேர் நம்மளை ஏமாத்திட்டாங்க பழி சொல்கிறாங்களோ முடங்கி போயிடக்கூடாது. அதாவது இந்த வரைக்குமே இழந்ததை பற்றி யோசித்து ஒரு பிரயோஜனம் இல்லை. போனது போகட்டும். இனி வர்ற நாள் எல்லாமே எப்படி செய்யணுங்கிறத யோசிக்கணும். என்னென்னா இந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. ஒரு உத்தியோகமோ தொழிலோ கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதில் எந்த பாதிப்பும் இல்லை. முதல்ல எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு ஏங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ஏக்கத்தை தூக்கி குப்பையில் போடுங்க. நாம் ஒன்றும் நினச்சா அங்கே வேற ஒன்று நடக்குதுன்னு கவலைப்படுறீங்க. அதாவது ஆத்தங்கர ஓரத்தில் இருக்கிற அந்த நாணல் புல்லை பார்த்துருக்குறீங்களா, காற்று எந்த பக்கம் அடித்தாலும் வளையும், ஆனால் வேரோடு பிடுங்க முடியாது. காற்று நின்னது மறுபடியும் கம்பீரமாக நிற்கும். அப்படி இந்த நேரம் வீசுகிற காற்றுங்கிறது வர்ற நாள் உங்களுக்கு சரி பண்ணதான். கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணும் ஒரு சில விஷயத்தில். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பாதிப்புலன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இந்த நேரம் கொஞ்சம் இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்துக்கோங்க. மற்றபடி அருமையாக இருக்குது. ஆனால் இந்த 15 நாள் பார்த்தீங்கன்னா தொழிலோ வியாபாரமோ எப்படி இருக்குதுன்னா, அவசரப்பட்டு புதுசாக எந்த தொழிலும் இப்போதைக்கு ஆரம்பிக்கிறது வேண்டாங்க. கையில் இருக்கக்கூடிய வியாபாரத்தை இருக்கிற தொழிலே கொஞ்சம் நிதானமாக பக்குவமாக பார்த்து பண்ணிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. பெருசாக முதலீடு போட்டு இந்த நேரம் என்னென்னா கொஞ்சம் அது சரியான நேரம் இல்லை, அதுதான் நிஜம். அதே மாதிரி ஒரு பண வருமானம் இருக்குது, கொஞ்சம் இருக்குது. அதை நான் தொழில் ஆரம்பிக்கலாமா, ஒரு வியாபாரம் பண்ணலாமா, ஒரு முதலீடு போடலாமான்னு கேட்குறவங்க அதிகம். இந்த நேரம் என்னென்னா முதலீடு போடுறதுல உஷாராக தான் இருக்கணும். தங்கம் நிலம்னு இந்த நேரம் பார்த்திங்கன்னா பெருசாக காசை கொண்டு போய் லாக் பண்ணாதீங்க. கொஞ்சம் டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறதான் பரவாயில்ல. அதே மாதிரி வண்டி வாகனம் யோகம்லாம் இருக்குதுன்னா புதுசாக வண்டி வாங்குறது, வீடு கட்டுறது, சொத்து சுகம் சேர்றது எல்லாமே இப்போதைக்கு தள்ளி போடுறது நல்லதுங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. இடம் மாறுறதால வீட்டை சீரமைக்கிறது பற்றின சிந்தனை வேணால் வரும். ஆனால் புதுசாக அஸ்திவாரம் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் காலம் கூடி வரல. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. குடும்பத்தில் எப்படி இருக்குது, குழந்தைங்க வழியெல்லாம் எப்படி இருக்குது, வீட்டுக்காரங்களுக்கு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா, உண்மை சொல்லணும்னா சின்ன விஷயத்துக்கே சண்டை வரும். பிள்ளைங்க விஷயத்தில் அவங்க படிப்பு எதிர்காலம்லாம் பார்த்திங்கன்னா பாதிப்பு இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்குது. அவங்களால பெருமைப்படக்கூடிய நேரம்தான். கொஞ்சம் சொந்த பந்த வழியில் மட்டும் கொஞ்சம் வாய் வார்த்தையில் கவனமாக இருந்துக்குங்க. உடம்பெல்லாம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் அலைச்சல் அதிகம்தான். அசதியாக இருப்பீங்க. நல்லா சாப்பிடணுங்க, நல்லா தூங்கணுங்க. உடம்புல தெம்பு மனசில் தெம்பு இருந்துட்டா எந்த பாதிப்பும் இல்லை. இந்த 15 நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வாகன யோகம்லாம் ஒரு பக்கம் இருக்குது. இந்த வண்டி தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல தான். அலைச்சல் அதிகமாக இருக்கும். அவசரப்பட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகக்கூடாது. ஸ்பீடு காட்டுறதுலாம் வேண்டாம், நிதானமாக போக பாருங்கள். வண்டி வாங்குறீங்கன்னா வண்டியோட பிரேக்கு, டயரு, ஆயில் அதே மாதிரி நீங்கள் வச்சிருக்கிற வண்டியெல்லாம் கூட கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். சின்னதாக ரிப்பேர் என்ன கூட உடனே சரி பண்ணிக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாதிப்பு இல்லை. சொந்தமாக டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கக்கூடியவங்க, டிரைவருங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல தான்.
நான் எங்கே போனாலும் கோவப்படாமல் நிதானமாக பேசுங்க. அவசரப்பட்டு புது வண்டிக்கு இப்போதைக்கு லோன் போட்டு எடுக்க வேண்டாம். கையில் இருக்கிற வண்டியை வச்சு வர்ற லாபத்தை மிச்சம் பண்ணாக போதும். இந்த நேரம் விருச்சிக ராசிக்கு ரொம்ப அருமையாக தான் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் தொந்தரவு இல்லைன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க இந்த நேரம் என்னென்னா, உங்கள் பழைய குணத்துக்கு நீங்கள் வந்தாலே போதுங்க. மனசு வந்து ஒரு நிலையில் இல்லை, அதுதான் நிஜம். வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப கம்முன்னு அமைதியாக இருந்தாலும் இந்த நேரம் மனசில் 1008 குழப்பம் இருக்க தான் செய்யுது. இந்த நேரம் என்னென்னா, பழைய விஷயத்தை யோசிக்கிறது வேண்டாம். கொஞ்சம் நீங்கள் உங்கள் இயல்பான நிலைக்கு வர பாருங்கள். இனி நடக்கிறத பற்றி யோசிக்க பாருங்கள். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி விருச்சிக ராசிக்கு இனி வர்ற காலம் எல்லாமே எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோம். இனி அவங்க வரனால எந்த மாதிரி வழிபாடை இந்த 15 நாளும் செஞ்சுக்கிட்டா பரவாயில்லன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் அசலான குணங்கிறது இது தானே, அந்த நிலைக்கு வந்தாலே போதுங்க. எந்த பாதிப்பு இல்லை. வெளியில் பார்க்க ரொம்ப கம்மன் அமைதியாக இருந்தாலும் இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டும் கூட சேர்ந்துட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க. வாயை திறந்தா நக்கல் நையாண்டி தான், சும்மா அள்ளும். பக்கத்தில் இருக்கிறவங்களை கலாய்க்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை. இவங்ககிட்ட காசு விஷயத்தில் ஏமாற்ற முடியாதுங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா கூட நீ சாப்பிட்ட விஷயத்துக்கு இவ்வளோ ஆச்சு, நான் குடிச்ச டீக்கு இவ்வளோ ஆச்சுன்னு கணக்கு போட்டு பார்க்குறதுல இவங்க கிங்கு தாங்க. இவங்களுக்கு தெரியாமல் எந்த ரகசியமும் இருக்காது. அது சொந்தத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, வெளியிலையும் சரி. யார் கூட பேசுகிறா, யார் என்ன பண்ணிட்டு இருக்கிறா, எங்கே எந்த இடத்துல பஞ்சாயத்து நடக்குதுன்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் வெளியிலேருந்து சொல்லிக்கிறது இல்லை. ரகசியம் காக்கிறவங்க இவங்க தான். ஆனால் தேவைப்படுறப்ப அந்த பில்டப்பை உடைக்கிறதுலேயும் இவங்க கெட்டிக்காரங்க தான். இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான குணம் என்னென்னா, ரொம்ப நல்லா பேசுவாங்க, பேசி திறமை அதிகமாக இருக்கும். ஆனால் வெளியில் பார்த்தா அப்படி தெரியாது. அதாவது ஃப்ரெண்டுங்க சொந்த பந்தம்னா நல்லா கலாய்ப்பாங்க. ஆனால் கஷ்டம்னு சொன்னால் முதல்ல வந்து நிற்கிறது நம்ம விருச்சிக ராசிக்காரங்க தான். நான் இருக்கேன் உனக்குன்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர பாசக்காரங்க யாருன்னு கேட்டாலும் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தாங்க. இப்படிப்பட்ட நல்ல குணம் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த உங்களை விட்டுட்டு போனவங்க, துரோகம் பண்ணிட்டு போனவங்க, உங்களை ஏமாத்தணுங்களை நினச்சி குழம்ப வேண்டாம். நீங்கள் ஒன்று நினைக்க அங்கே ஒன்று நடக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம். அதாவது இந்த நேரம் ஒரு சில விஷயம்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அப்படி பாதிப்பு கொடுக்கத்தான் செய்யும். பெருசாக முதலீடு போடுறது, பெருசாக ஒரு விஷயத்தில் வந்து பணத்தை முதலீடு பண்ணுறதுல இப்போதைக்கு வேண்டாம். இந்த 15 நாளும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வரக்கூடிய நேரத்தில் பார்த்துக்கலாம். இந்த நேரம் விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையில் என்னென்ன, எந்த மாதிரியான வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிட்டால் பரவாயில்ல, அதை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி என்னன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் தானே. அதனால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாட்டை என்றைக்கும் விடாமல் கடைபிடிச்சிட்டு வர்றது ரொம்ப பரவாயில்லைங்க. அதே மாதிரி இந்த கண்டிஸ்ட் பாதிப்புலாம் அந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமையில வீட்டு வாசலில் திருஷ்டி சுற்றி போட்டுக்கோங்க. உங்கள் மேலே இப்போ மற்றவங்களோட கண்டிஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை ராத்திரி ஒரு எலுமிச்சை பழத்தை நாளாக வெட்டி குங்குமம் தடவி வீட்டு வாசலில் 2 பக்கமும் வைங்க. இல்லைன்னா ஒரு தேங்காயை வீட்டை சுற்றி வாசலில் உடைங்க. முருகனுடைய பாதத்தை சரணடைஞ்சிடணும். தினமுமே சாயங்காலம் வீட்டு விளக்குக்கு முன்னாடி கந்த சஷ்டி கவசம் கேளுங்க. நீங்கள் வண்டி ஓட்டுறப்ப கூட ஃபோனில் ஆடியோ போட்டு வந்து கேட்கலாம். அதாவது காரில் போறீங்கன்னா முருகனோட வேல் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை தரும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்னைக்கு காக்காவுக்கும் சாதம் வைங்க. முடிஞ்சால் ஒரு ஏழைக்கு அன்னதானம் பண்ணுறது பரவாயில்ல. சனிக்கிழமை காலையில் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாதத்தில் கொஞ்சமாக எள்ளு நெய்யும் கலந்து காக்காவுக்கு வைங்க. இது உங்களுக்கு அலைச்சலை, இந்த மனக்குழப்பத்தை அப்படியே குறைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் இருக்குது. அதனால் விருச்சிக ராசி என்பவர்கள் இந்த விஷயத்தெல்லாம் செய்ய பாருங்கள். முன்ன சொன்ன மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் சாதகம்தான். கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனம் கொடுத்துக்க பாருங்கள். அதாவது யாருக்கிட்டையும் வம்பு சண்டைக்கு போக வேண்டாம். இந்த டைமில் நீங்கள் நல்லது சொன்னாலும் மற்றவங்களுக்கு அது கெட்டதாக தான் தெரியும். முக்கியமாக சொந்தக்காரங்கக்கிட்ட கூட வேலை பார்க்குறவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியாக பேசுறது பரவாயில்ல. இப்போ யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வராதுங்க. கொடுத்த பணமும் போய் பழக்கமும் கெட்டு போயிடும். அதே மாதிரி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. யாருக்காவது வந்து அவசர உதவி, லோன் எடுக்கணும், சாட்சி கையெழுத்தோ ஜாமீன் கையெழுத்தோ கேட்டால் சாதுரியமாக நலிவு போகிறதான் பரவாயில்ல. தொழிலில் இந்த நேரம் எப்படின்னா புதுசாக பார்ட்னர்லாம் சேர்க்கறது வேண்டாம். அண்ணே இவ்வளோ காசு போடுங்க, மாதம் இவ்வளோ லாபம் தர்றேன்னு யாராவது ஆசை வார்த்தை சொன்னால் மயங்கிறாதீங்க. இருக்கிற வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. மற்றபடி இந்த நேரம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு பரவாயில்லங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுத்துட்டு வர பாருங்க. மற்றபடி தொழிலோ வியாபாரமோ பண வருமானமோ எந்த பாதிப்புமே இல்லை. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கூட அருமையாக தான் இருக்குது. சின்ன சின்ன சண்டை வரும். அது கொஞ்சம் குழந்தைங்க வழியில் தான் வரும். குழந்தைங்களால கொஞ்சம் குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவி சண்டை பண்ணிக்குவீங்க. மற்றபடி பாதிப்பு இல்லை. ஆனால் குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கு. குழந்தைங்களுக்காக
அவங்களுக்காக நீங்கள் செய்கிற விஷயம்லாம் இந்த நேரம் ரொம்ப அருமையாக தான் இருக்குது. அவங்க வழியில் பெருமைப்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. மற்றபடி விருச்சிக ராசிக்கு இந்த நேரம் பரவாயில்ல பொதுவாக சொல்லணும்னா. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் விருச்சிக ராசிக்கு இனி அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.